வீரம், அறம், கொடை என மூன்றில் மட்டும் நின்று விடாமல் தன் வாழ்க்கையில் பக்திக்கென பெரும் பக்கங்களை எழுதச் செய்தவர்கள் மருதிருவர்கள். காளையார்கோவில், திருப்பத்தூர், குன்றக்குடி, திருக்கொஸ்தியூர் என பட்டியல் நீண்டு கிடக்க தமிழ்நாட்டின் தொன்மையான நகரமான மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்காக இவர்கள் செய்த பணி ஏராளம். 25 அடி உயரத்தில் 1008 சிறு விளக்குகள் கொண்ட திருவாச்சி விளக்கினை மீனாட்சி அன்னையின் சன்னதிக்கு கொடுத்து அவ்விளக்கு ஏற்றும் நெய்யுக்காக ஆவியூர் கிராமத்தை கொடுத்தார்கள். நித்தமும் அன்னையை அலங்கரிக்கும் புஷ்பங்களுக்காக உப்பிலிக்குண்டு, கடம்பங்குளம், சீகனேந்தல், மாங்குளம், மங்கையேந்தல், பூவனேந்தல் என 6 கிராமங்களை தானமாக கொடுத்தார்கள். அன்னை மீனாட்சியை ஆராதிக்கும் 6 கால பூஜைக்காக பிரம்மனூர், சீகனேந்தல், அதிகரை, பிரிக்குளம், இடையன்குளம், பொட்டல்பாளையம் என 6 கிராமங்களை அர்ப்பணம் செய்தார்கள். சைவ நெறி தலைக்க ஞானசம்பந்தர் நிறுவிய ஆதின மடத்திற்காக வெள்ளித்தேர் கொடை கொடுத்தனர். தேய்பிறை அஷ்டமி திருநாள் அன்று அம்மையும் அப்பனும் வெளிவீதி வலம் வர தேர் செதுக்கி கொடுத்தார்கள்.